நான் உங்களுக்கு ரகசிய உண்மைகள் சேனல்ல திருமண வரம் கொடுக்கும் நிறைய கோவில்கள் பத்தி சொல்லியிருக்கேன். என்னுடைய பதிவுகளை பார்த்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து நான் சொன்ன கோவில்களுக்கு போய் திருமணமான பல பேர் இருக்கிறாங்க. எனக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி. நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க, இன்னும் திருமணம் அமையலைன்னு சொன்னாங்க, இப்போ அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் ஆகியிருக்கு. அந்த மாதிரி நம்ம கேள்விப்படும் போது, நம்மளை அவங்க திருமணத்துக்கு கூப்பிடும்போது ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்மா உங்ககிட்ட ஜாதகம் பார்த்தோம், நீங்கள் சொன்ன கோவில்களுக்கெல்லாம் போனோம், நல்லபடியாக திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். முக்கியமாக இந்த வயசாகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம 24 வயசில் வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போது கூட ஒன்றும் பெருசாக தெரியாது. ஒரு 30, 31, 32ன்னு போகும்போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. அப்படி இந்த ஜாதகம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து திருமண தடை இருந்தது ஜாதகத்தில். அவங்கள நான் சொன்ன கோவில், நான் எப்போவுமே கோவில்கள் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பிரபலமான கோவில்களும் நான் சொல்லியிருக்கேன். யாருக்குமே தெரியாத கோவில்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன், இந்த கோவில்களில் நீங்கள் போங்க, குருக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. சில கோவில்கள்லாம் வந்து அம்மா அந்த கோவில் வந்து யாருமே இல்லைம்மா, அதுக்கு வந்து பாதையே இல்லைம்மா, போக்குவரத்து வசதியே இல்லைம்மா, பக்கத்தில் எந்த கடையுமே இல்லைம்மா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோவில்களை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையோடு போங்க. எல்லா கோவில்களிலும் நிச்சயமாக இறை சக்தி இருக்குது. அது நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். இவங்களை நான் சொன்ன கோவில் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநின்றியூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி புரீஸ்வரர், அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேர் உலக நாயகின்னு பேர். அவள்தான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கிறாள். உலக நாயகியாக அம்பாள் அருள்பாலிக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் மகாலட்சுமீஸ்வரர் என்பது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம். நான் அமாவாசை அன்னைக்கு போக சொன்னேன். அமாவாசை அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்லா வேண்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்பர் சுவாமிகள் ரொம்ப அழகா பாடுறார். பறையின் ஓசையும் பாடலின் ஓசையும் மறையின் ஓசையும் மல்கி அயலெல்லாம் நிறையும் பூம்பொழில் சூழ் திரு நின்றியூர் உறையும் ஈசனை உள்கும் என் உள்ளமே அப்படின்னு பாடுறார். திருநின்றியூர் நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கு. மகாலட்சுமி புரீஸ்வரர் என்பது அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருநாமம். திருனா யாரு? மகாலட்சுமி. திரு நின்ற ஊர், ஏற்கனவே சென்னை கிட்ட ஒரு ஊர் இருக்கு, அது திரு நின்ற ஊர். இது திருநின்றியூர். திருனா மகாலட்சுமி, மகாலட்சுமி வழிபட்ட ஈஸ்வரன், அதனாலதான் மகாலட்சுமி புரீஸ்வரர். ரொம்ப அற்புதமான திருத்தலம். திருமண தடை இருந்த ஜாதகம் அப்படின்றதுனால அவருக்கு நான் சொன்ன கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று. வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.